வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் இன்றைக்கி ஷார்ஜாவில் இருக்க கோல்டு சூக்குக்கு வந்திருக்கேன். இந்த சூக்குக்கு ப்ளூ சூக்குன்னு இன்னொரு பேர் இருக்குது. 2 பில்டிங், அதாவது G+1 பில்டிங் வந்து நடுவில் 2 ஃப்ளைஓவரோட கனெக்ட் ஆகிருக்கு. இந்த சூக்கில் நின்று சன்செட்டை பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் ஈவினிங் டயத்தில் நிறைய பேர் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காகவே இங்கே வருவாங்க. அப்படியே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஃபவுண்டைன் வந்து இங்கேயும் இருக்குது, அப்படியே பேக் சைடும் ஃபவுண்டைன் இருக்குது. அதே மாதிரியே பக்கத்தில் உள்ள பில்டிங்க்கும் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ஃபவுண்டைன் இருக்குது. இங்கே எப்படி இருக்குதோ அதே போல் தான் அங்கேயும் அப்படியே வடிவமைச்சிருக்காங்க. நம்ம அப்படியே உள்ளே என்ட்ரானோன்னா ஃபஸ்ட்டு நம்மளோட ஜாய் அலுகாஸ் இருக்குது. இது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்ச ஜுவல்லரி ஷாப்பு. மேக்ஸிமம் எல்லாமே வந்து அரபிக் ஜுவல்லரி, ஏமானி, ஓமானி, ஈஜிப்ஷியன் ஜுவல்லரி ஷாப்ஸ் தான் அதிகமாக இருக்குது. 1 or 2 ஜுவல்லரி ஷாப் தான் நம்ம இந்தியனோடது இருக்குது. இங்கே மொத்தம் 350 கோல்டு ஷாப்புக்கு மேலே இருக்குது. இந்தியன்ஸ் எல்லாம் எங்கே போவாங்கன்னா ரோலான்னு ஒரு ஏரியா இருக்குது. அங்கே வந்துட்டு ஜாய் அலுகாஸ், கல்யாண், நம்ம சென்னை ஜுவல்லரி, அப்புறம் மலபார், இது எல்லாமே அங்கே தான் இருக்குது. இங்கே வந்துட்டு ஒரே ஒரு ஜாய் அலுகாஸ் தான் இருக்குது. அதனால் இங்கே இந்தியன்ஸ் அந்தளவுக்கு பார்க்க முடியாது. லோக்கல் பீப்புள் தான் அதிகமாக வருவாங்க. எல்லா விதமான நகைங்களும் இருக்குது. தங்கம்னு மட்டும் இல்லை, வெள்ளி இருக்குது, வைரம் இருக்குது, பிளாட்டினம், அது மாதிரி ரத்தின கற்களும் இருக்குது. நான் வீடியோ எடுக்கிறதுக்காக இந்த ஜுவல்லரியில் பெர்மிஷன் கேட்டுட்டு உள்ளே போகிறேன். ட்ரெடிஷ்னல் கலெக்ஷன்லேருந்து நியூ கலெக்ஷன் வரைக்கும் வச்சுருக்காங்க. அவ்வளோ வெரைட்டி இருக்குங்க. நம்ம ஊரில் நகை வாங்குறதுக்கும் இங்கே நகை வாங்குறதுக்கும் என்ன வித்தியாசம்னா, நம்ம ஊரில் செய்கூலி, சேதாரம், ஜிஎஸ்டி எல்லாமே பே பண்ணணும். இங்கே வந்து எந்த ஜுவல்லரிலையுமே வந்து சேதாரங்கிறது கிடையாது, செய்கூலி இருக்குது, அதாவது மேக்கிங் சார்ஜ் இருக்குது. அதை வந்து நம்ம பேரம் பேசி கம்மி பண்ணலாம். இங்கே நகை வாங்கினோம் அப்படின்னா நம்ம ஊர் காசுக்கு 5000 ரூபா வரைக்கும் மிச்சப்படுத்த முடியும். 5000ங்கிறது நான் ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் விசிட் விசாவில் இங்கே வர்றீங்க, நகை எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட பாஸ்போர்ட் காப்பி அந்த ஜுவல்லரியில் கொடுத்துட்டிங்கன்னா அவங்க ரிசிப்டில் வந்து மென்ஷன் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் ஏர்போர்ட்டில் வந்துட்டு வேட் ரீஃபண்டுன்னு ஒரு இடம் இருக்கும். அங்கே போயிட்டு நீங்கள் உங்களோட மணியை நீங்கள் கட்டின அந்த 5% வேட்டை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். அதாவது இந்தியா மணியாக, ரூபாயாகவே அவங்க இங்கே கொடுத்துருவாங்க இந்த ஏர்போர்ட்டில். இங்கே இருக்கிற அரபி மக்களோ அவங்க வாங்குகிற நகைக்கான வேட்டை வந்து கிளைம் பண்ணி வாங்கிக்கலாம். மணி கிராம்ஸ் 250 gram. 250. Full set. 250. இந்த செட்டு ஃபுல்லாக 31 பவுன் கிட்ட வருது. இந்த ஷாப்லேயே எது பெரிய வெயிட் உள்ளதுன்னு கேட்கும்போது 1 kg உள்ளது நாங்கள் வெளியில் டிஸ்பிளேவில் வச்சுருக்கோம். இப்போ வந்து கஸ்டமர்ஸ் வருவாங்க, அதனால் நீங்கள் மார்னிங் டைமில் வாங்க, நாங்கள் அப்போ எடுத்து நான் உங்களுக்கு காமிக்கிறோம், அப்போ வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இது எல்லாமே நியூ கலெக்ஷன்ஸு. பிரேஸ்லெட் கலெக்ஷன்ஸு எவ்வளோ மொத்தமாக இருக்குது பாருங்கள். குழந்தைங்களுக்கு தகுந்தது மாதிரி அது சின்னதாக வச்சுருக்காங்க. இதெல்லாம் குழந்தைங்களுக்கு உள்ளது. இதுதான் அவங்க சொன்ன 1 கிலோ தங்கம். நான் மார்னிங் டயத்தில் வந்தேன்னா கண்டிப்பாக அவங்க எடுத்து காமிப்பாங்க. இப்போ ஈவினிங் டைம்ங்கிறதுனால கஸ்டமர்ஸ் வந்து போயிட்டுருக்காங்க, நம்ம அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இல்லையா. ஒரு சில கோல்டு ஷாப் முன்னாடி வந்து நாங்கள் ஓல்டு கோல்டு எடுத்துக்கிறோன்னு சொல்லிட்டு போர்டு வச்சுருக்காங்க. நாம் வந்து ஓல்டு கோல்டை எடுத்துகிட்டு போயிட்டு மாற்றி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புதுசும் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம பழைய கோல்டை விற்றுட்டு பணமாகவும் வாங்கிக்கலாம். இந்த ஆரத்தில் எவ்வளோ டிசைன்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த ஆரம் எல்லாம் ட்ரெடிஷ்னல் கலெக்ஷன்ஸு.
இதெல்லாம் எவ்வளோ மொத்தமாக இருக்குது பாருங்கள். இது நம்ம இந்தியன்ஸ் அந்தளவுக்கு விரும்ப மாட்டோம். நான் அப்படியே சைட் டோர் வழியாக பக்கத்தில் இருக்க சூக்குக்கு போகிறேன். அங்கே வந்து எந்த ஜுவல்லரி ஷாப்ஸும் கிடையாது. டைமண்ட், சில்வர், கோல்டு எதுவுமே கிடையாது. அங்கே ஃபுல்லாகவே கார்பெட்டு, ஷூஸு, பர்ஃப்யூம்ஸு, வாட்சஸ்ஸு, அது மாதிரி ட்ரெஸ்ஸஸ், அபாயா, கந்தூரா, ஹேண்ட்பேக்ஸு இந்த மாதிரி தான் அங்கே ஃபுல்லாகவே இருக்குது. இந்த ஜீப்ரா கிராசிங் வழியாக தான் நம்ம கிராஸ் பண்ணணும். சேம் அங்கே எப்படி இருந்ததோ பில்டிங் அதே மாதிரி தான் இதுவும். ஷாப்ஸ் மட்டும்தான் வேறு, அவ்வளோதான் வித்தியாசம். அபாயா கலெக்ஷன்ஸ் நிறைய வேணும் பார்க்கணுங்கிறவங்க தாராளமாக இங்கே வந்து பார்க்கலாம். பாப்கார்னு, ஸ்வீட் கார்னு, ஐஸ்கிரீமு, ஜூஸஸ்ஸு இந்த கடையும் இருக்குது.
இப்போ அப்படியே பாருங்கள் வெளியில் இருட்டிடுச்சு. நான் ஈவினிங் உள்ளே வந்தேன், இப்போ இருட்ட ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். அவ்வளோதான் ஷார்ஜா கோல்டு சூக்கு. இந்த ஃப்ளைஓவர் இருக்குது பாருங்கள், அந்த ஃப்ளைஓவர் வழியாகவும் நம்ம உள்ளே போகலாம். இந்த பஸ்ஸு போகுது பாருங்கள், இந்த சூக்குக்கு ஆப்போசிட்டில் தான் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. நான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 சைடும் ஃபவுண்டைன் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்காக தான் நான் காருக்குள்ளேருந்து வீடியோ எடுத்திருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது மாதிரி துபாய் பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் வேணும்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி மக்களே.